ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது. கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்கள் கிடைக்கும். புது புது விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீங்கள் அதிக ஆர்வத்தோடு செயல்படுவதோடு மட்டும் இல்லாமல் இறை பணிகள் ஆற்றுவதற்குண்டான வாய்ப்பும் உங்களுக்கு நிறையவே இருக்கிறதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல திருப்பங்கள் தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கின்றன அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் வைத்துக்கொள்வது இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க. ஏன்னா சில நேரங்களில் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்கள். அதே நேரம் உத்தியோகம் ரீதியாக சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட போகின்றன அப்படின்னே சொல்லலாம். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னா உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுக்க போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு சலுகை எதிர்பார்க்குறீங்க, இடமாற்றம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கின்றன. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சில நேரங்களில் பார்க்கும் பொழுது மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே நேரம் அலுவலகத்தில் தங்களுடைய நற்பெயர் மற்றும் மரியாதை அதிகரிக்க செய்யும். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு முன்பு மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம். தங்களினுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாளாகவே கருதப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தங்களுடைய வேலையில் முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கலாம். பதவி உயர்வுக்கு ஒருபடி முன்னேற்றமும் அடைவீங்க. வியாபாரத்தில் நம்பிக்கைக்குரிய மாற்றங்கள் உருவாகும். உடல்நிலையில் சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் குணமடைகின்றன. தங்களுடைய நற்பெயர் மரியாதையும் வளரும். மேலும் தங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கியமான முடிவை எடுக்கவும் தங்களுக்கு அதிகாரம் கிடைக்கப்பெறும். அதே நேரம் முந்தைய நாட்களை விட சிறப்பான காலகட்டமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது. பணியிடத்தில் ஏதேனும் மோதல்கள் ஏற்பட்டாலும் தங்களுடைய முயற்சிகள் அதை இயல்பாக்கிடும். தங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கலவையான நிலைகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையவும் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் புதிய வீடு கட்ட திட்டமிடலாம். நீங்கள் ஒரு கூட்டு வணிகத்தில் நுழைந்தால் மற்றவர்கள் தங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க. விசேஷங்களில் முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம்.
உறவினர்கள் நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் தங்களுடைய உதவியை நாடுவாங்க. பயணங்கள் சிறப்பாகவே அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க. அமோகமான ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே நேரம் கடினமான காரியங்களையும் எளிதாகவே செய்து முடித்திடுவீங்க. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பயணங்களால் மகிழ்ச்சி கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாகவே உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயங்கள் இருக்கப்பெறுகிறது. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். கனிவாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். அரசால அனுகூலங்கள் உண்டு. வழக்கில் சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. பழைய சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறைய ஆரம்பிச்சிடும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. பெரிய முதலீடுகள் எதுவும் வேண்டாம். அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பண பரிமாற்றத்தை தவிர்த்து கொள்ளுங்க. வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திடம் பட்டம் படிக்கக்கூடிய நபர்கள் சிறந்த மாணவர் எனும் பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக தங்களுக்கு இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சில தடைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் தங்களுடைய பேச்சையும் நடத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை மற்றும் வீட்டு பொறுப்புகளால் நீங்கள் சுமையாகவே இருப்பீங்க. தங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்தில் முன்னேற புதிய வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த காலத்தினுடைய இறுதி பகுதி தங்களுடைய வணிகத்தில் விரும்பிய லாபத்தை அடைய நீங்கள் கூடுதல் மற்றும் கடின உழைப்பு மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் சில பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நினச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. தங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலையோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய முயற்சிகள் உண்டாக பெறும். அது சில நேரங்களில் உங்களுக்கு நற்பலன்களையும் தரலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் நிர்வகிக்கிற வாழ்க்கை வழங்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொள்ள முடியுங்க. ஒரு சகோதரன் அப்படி இல்லைன்னா தங்களினுடைய சகோதரி போன்ற அன்பானவர்களுடன் தங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இருப்பினும் ஏதேனும் தவறான புரிதல்கள் தீர்க்கப்பட்டு தங்களுடைய உறவு இயல்பு நிலைக்கு திரும்பவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே நேரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் இந்த நேரம் தங்களுக்கு தரவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கஷ்டங்களாக நீங்க இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கஷ்டங்கள் படிப்படியாக விலகவும் ஆரம்பிச்சிடும். அதனால கவலைப்பட வேண்டாங்க. அதே மாதிரி நீங்க கட்டிட தொழில் செய்கிறவங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல பலனடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட காலமாக நிலம் அப்படி இல்லைன்னா வீடு வாங்குவது அப்படி இல்லைன்னா விற்பது பற்றி நீங்க யோசித்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா தங்களுடைய விருப்பம் நிறைவேறலாம். போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் சிறந்த ஒரு நல்ல செய்திகளை கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வணிக நோக்கங்களுக்காக நீங்கள் நீண்ட அப்படி இல்லைன்னா குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க. தொழிலில் ஏற்படும் லாபம் மூலமாக பண வருவாய் அதிகரிக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கப்பெறுவாங்க. உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பால் அகமகிழும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுத கழிப்பீங்க. பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும்
வெற்றி பெறும். சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்கை நோக்கி செல்லுங்க. கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்தும் கொள்வாங்க. நண்பர்கள் விரும்பி வந்து உதவியும் செய்வாங்க. அதே போல தங்களுக்கு ஓரளவு பண வருவாயி இருக்க பெறுவீங்க. பல புண்ணிய தலங்களுக்கு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் நடக்குங்க. சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையும். உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கல்வியில தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படலாம். சிலருக்கு உயர் ரக வாகனங்களும் கிடைக்குங்க. பணம் சம்பாதிக்கிறதுல ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படலாம். சிலருக்கு பணமுடைமை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம். வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தா வீட்டில் அமைதி நிலவும். சிலர் பல வகைகள்லையும் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்படக்கூடிய நேரங்க. அதே மாதிரி தங்களுக்கு இனிய காலம் அப்படின்னும் சொல்லலாம். மனைவி மூலமாக மற்றற்ற மகிழ்ச்சி நிலவுங்க. வாக்கால் வருமானம் பெருகும். விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிக்கும். அரசாங்கத்தால் அனுகூலங்களும் உண்டு. விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கையும் புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பண வரவுகள் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. அதே போல புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறும். கல்வியில தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் உருவாகலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உயர் ரக வாகனங்களும் கிடைக்குங்க. பிரபலமானவர்களினுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்க, அதே மாதிரி புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆதாயங்களும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து செல்லும். கடுமையாக உழைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க. அப்போ தான் உங்களுடைய வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களிடம் பேசுறதுல கவனத்தை செலுத்தணும். வீண் பேச்சு பிரச்சனையை வளர்க்கும். அப்படிங்கிறதுனால உஷாராக இருங்க. வேலை தொடர்பாக அலைச்சல் நிறைந்ததாக தாங்க இருக்கும். அதே நேரம் குடும்பத்திலையும் சிறு மனக்கசப்பு இருந்தாலும் ஓரளவுக்கு ஆதரவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று. ஏன்னா கேது அபரிவிதமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு. அப்படிங்கிறதுனால இந்த நேரம் ரொம்பவே உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் உங்களுடைய வேலைகளை சரியான திட்டமிடலுடன் செய்ய வேண்டியது முக்கியம். தொழிலில் வியாபாரத்தில் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்பதை தவிர்க்க பாருங்க. திடீர் கோபம், உணர்ச்சி வசப்படுறதையும் தவிர்த்து கொள்ளுங்க. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்திடுவதை இந்த நேரத்தில் வைத்து கொள்ளாதீங்க.